தேவோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஹாப்பி சபத். இன்றைக்கி நம்ம நேச்சர் டாக்கில் ஃபிகஸ் மைக்ரோ கார்பா இல்லைனா பாட்டில் ஷேப் பிக் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஹைட்டு 25 மீட்டர்லேருந்து 35 மீட்டர், 82 ஃபீட்லேருந்து 115 ஃபீட் வரைக்கும் இது வளரும். இது ஒரு பெரிய வெப்பமண்டல மரம். பொதுவாக எல்லா மரத்துலேயுமே தண்டு மண்ணோட கீழே தான், வேர் மண்ணோட கீழே தான் வளரும். ஆனால் இந்த மரத்தில் தண்டுலேருந்து தான் வேர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் 7 வகையான மரங்கள் இருக்குது. இது குயின்லாண்ட், ஏஷியா, சவுத் சைனா, தைவான், வெஸ்ட் பசிபிக் ஐலாண்ட், அப்புறம் ஆஸ்திரேலியா, இது தான் அதோட பூர்வீகம். இது வெப்பமண்டல மலைக்காடு, நதி ஓரங்கள், கடற்கரைகள், சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் இது வாழும். இது பாட்டில் ஷேப்பில் இருக்கிறதுனால இது தண்ணியை சேமித்து வச்சுக்கும். அது தேவைப்படுறப்ப அதுவும் யூஸ் பண்ணிக்கும். மனிதர்களும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அலங்காரத்துக்காக வளர்க்கப்படுறதுனால இதுக்கு நிறையா பராமரிப்பு தேவைப்படுது. இதனோட பூ முட்டை ஷேப்லேயும் பிரகாசமான பச்சை நிறத்துலையும் இருக்கும். இதோட பழம் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், இந்த கலரில் இருக்கும். பராமரிப்புன்னு பார்த்தோன்னா இந்த மரத்துக்கு ஈரப்பதமான சூழ்நிலை தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாவோ இல்லை வறட்சியாவோ இருக்கக்கூடாது. இந்த மரத்தை பூச்சி தாக்கிறதுனால இதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10 ஆண்டுகளுக்கு மேலே வளரக்கூடிய மரம். இதிலேருந்து நம்ம ஆவிக்குரிய பாடம் படிக்கலாம். இந்த மரம் எப்படி தண்ணியை சேமித்து வச்சு பயன்படுத்திக்கிது, மனுஷங்களும் இதை பயன்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வசனத்துக்கு பஞ்சம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டைமில் நம்ம எல்லா வசனத்தையும் சத்தியத்தையும் படித்து வச்சுக்கிட்டோன்னா பஞ்ச காலத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமோஸ் 8:11 வாசிங்க. கர்த்தருடைய வசனம் கேட்டு கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இப்பயே எல்லா சத்தியத்தையும் படித்து வச்சுக்கணும். நம்மளுக்கு பஞ்ச காலத்தில் நம்மளுக்கும் அது பிரயோஜனமாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும். இதோட பழம் ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்குன்னு பார்த்தோம். ரெட் கலர் இயேசுவோட ரத்தத்தை குறிக்குது, ப்ளூ கலர் 10 கற்பனையை குறிக்குது. இது எப்படி தண்ணி விஷயத்தில் சமச்சீராக இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் எல்லா விஷயத்துலேயும் சமச்சீராக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம சமச்சீராக இருக்கணும். 3 யோவான் 1:2 வாசிங்க. நம்ம வசனம் சொல்கிற மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளோட சரீர வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம சமச்சீராக இருக்கணும். இந்த மரத்தை எப்படி பூச்சி தாக்குதோ, அழிக்க வருதோ அதே மாதிரி நம்மளையும் சாத்தான் அழிக்க வருவான். அப்போ நம்ம ஏசப்பாவோட பராமரிப்பின் கீழே இருந்தோம்னா நம்மளும் பாதுகாக்கப்படுவோம். 1 பேதுரு 5:8 வாசிங்க. வசனத்தின்படி பார்த்தோன்னா நம்ம நம்மளே சாத்த அழிக்க வரும்போது ஏசப்பா நம்மளை காப்பாற்ற வருவாங்க. அப்போ நம்ம ஏசப்பா கூட இருந்தோம்னா நம்மளும் பாதுகாக்கப்படுவோம். ஆமீன். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி.